ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான சந்திர நட்சத்திர பலன்கள், அதாவது ஜூலை 22 முதல் ஜூலை 31 வரை உள்ள 10 நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து பலன் பார்ப்போம். ஜூலை 22 திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம், அதாவது மகர ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல 10ஆம் இடத்துல பயணிக்கிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், கௌரவம், அந்தஸ்து, பெருமைகள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் பொருள் சார்ந்த அனைத்து ஒரு நல்ல பலன்களையும் தரக்கூடியது. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, வேலையில் ஒரு அங்கீகாரம், வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வருமானம், ஒரு மதிப்பு, இதெல்லாம் அன்னைக்கு நல்லா இருக்கும். நைட்டு 10 மணி 20 நிமிஷம் வரைக்கும் அந்த திருவோண நட்சத்திரம் தான் இருக்கு. உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் மொத்தம் 3. அது திருவோணம், ரோகிணி, அஸ்தம். அப்போ இந்த 3மே இணைந்து தான் இன்னைக்கு செயல்படும். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இப்போ குரு போயிட்டு இருக்காரு, ஹஸ்த நட்சத்திரத்தில் கேது போயிருக்கு. அப்போ இந்த சந்திரன், குரு, கேது இந்த 3 பலன்களும் சேர்ந்து நடைபெறும். இப்போ நம்ம மேச லக்னத்திற்கு தனஸ்தானத்தில் இருக்கிற குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நல்ல பேச்சுகள், நம்மளுடைய பேச்சுக்கு ஏற்ற ஒரு மதிப்பு, பெருமை, பேச்சின் மூலம் வரக்கூடிய வருவாய், இதையெல்லாம் குறிப்பிடுது. அதே மாதிரி தான் மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கேது சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய திறமைகளால் ஒரு வேலையில் ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கிறது காட்டுது. மறுநாள் ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கு, அதாவது மகர ராசியில். அதே 3ஆம் பாதம் காலையில் 9:20க்கு தொடங்குது, அதாவது கும்பராசியில். எப்படி இருந்தாலும் செவ்வாயை போல சந்திரன் பலன் தர்றார். செவ்வாய் கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கார்த்திகை 4ஆம் பாதத்தில் இருக்கார், ரிஷபராசியில் இருக்கார். சூரியன் நமக்கு மிதுன ராசியில் இருக்கார், கடகராசியில் இருக்கார் சூரியன். அப்போ இந்த ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் என்ன அப்படின்னா, பொருள் சார்ந்த நன்மைகள், வீடு கட்டுறது, கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா கிடைக்கிற மரியாதை, கவர்மெண்ட் சார்ந்த நன்மைகள், அரசு ஆதரவு, இதெல்லாம் நமக்கு வெளிப்படும். அதிகாரத்தில் நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. அப்போ இன்றைய நாள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கு. கிழமையும் செவ்வாய்க்கிழமை தான். பேச்சிலையும் நம்முடைய செயல்பாட்டிலையும் அதிகாரம் இருக்கும். அதிகாரத்தினால் நமக்கு ஆதரவும் நமக்கு ஆதாயமும் பெருகும். அந்த வகையில் நல்ல நாள். மறுநாள் ஜூலை 24 புதன்கிழமை, அது சதய நட்சத்திரம். சாயந்தரம் 6:14 வரைக்கும் சதய நட்சத்திரம். கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரம் தான் சதயம். அப்போ மேஷ லக்னத்துக்கு 11ல் சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு. ராகு மீனத்தில் 12ல் சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, சனி கும்பத்தில் இருக்காரு. அதனால் இன்னைக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், உறவுகளில் மேன்மைகள் கிடைக்கும், சங்கடம் இல்லாத ஒரு சௌகரியமான நிலை ஏற்படும். ஒரு ஈஸியாக இருக்கும், எந்த வேலையும் ஒரு கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிற ஒரு மூளை உழைப்பு, கமிஷன் தொழில் மற்றும் கலை தொழில், பொதுப்பணித்துறை, இதுகளுக்கெல்லாம் சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகவும், குழந்தைகள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து நன்மைகளை அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஜூலை 25 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். மாலை 4:16 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். கும்பராசியில்
11ஆம் இடத்துல சந்திரன் குரு மாதிரி செயல்படுறாரு. குரு 2ஆம் இடத்துல சந்திரன் மாதிரி செயல்படுறாரு. அப்போ குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கும் பொருளாதாரத்துக்கு நன்மையான நாள் தான், சிறப்பான நாள் தான். எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். நம்ம நோக்கங்கள் எளிதில் நிறைவேறும். நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகையில் ஆதாயங்கள் தென்படும். மறுநாள் ஜூலை 26 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. மதியம் 2:20 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நன்மைகள் தான் நடக்கும். சந்தோஷமான நாள். உறவுகள் பலப்படும். குழந்தைகள் வழி, கலைகள் வழி இன்பங்கள் நடக்கக்கூடிய நாள். இந்த மதியம் 2:20 மேலே ரேவதி நட்சத்திரம். புதன் வந்து 5ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதுவும் சந்தோஷம்தான். மறுநாள் ஜூலை 27 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் 12:59 வரைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமாக போகும். ரிலாக்ஸாக இருக்கலாம். உறவுகள் பலப்படும். ஒரு மாதிரி நமக்கு மனசுக்கு பிடித்தவர்களோடு பழகி நமக்கு சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இருக்கும். இந்த 12:59 அப்புறம் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 28 நண்பகல் 11:47 வரைக்கும் அந்த அஸ்வின் நட்சத்திரம் கேது நட்சத்திரம். கேது வந்து 6ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரன் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். வேலை கிடைக்கும், வேலை நல்லா இருக்கும். ஆரோக்கியத்திலையும் மறைமுகமான எதிர்ப்புகள் தொல்லையும் பார்த்துக்கணும். ஆனால் எதிரிகள் வந்தால் கூட ஜெயிக்கக்கூடிய நாள் தான். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இருந்தாலும் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். மறுநாள் ஜூலை 29 திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:47 முதல் திங்கட்கிழமை ஜூலை 29 10:54 வரைக்கும் பரணி நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சந்திரன் இருக்கிறார். சுக்கிரன் மாதிரி செயல்படுறார். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ புதனும் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உறவினர் வருகை, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தொழில் பலம் மிக்க நாளாக நல்லா அமையும். சிறப்பான நாளாக இருக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள், கட்டடம், வாகனம், இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். கடன் கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்கும். மறுநாள் ஜூலை 30 கார்த்திகை 4ஆம் பாதம். அதாவது திங்கட்கிழமை 10:54 கிருத்திகை ஆரம்பிச்சிருது. அதில் வந்து கிருத்திகை 1ஆம் பாதம் வந்து மேசராசியில் முடிஞ்சிருது. 2ஆம் பாதம் வந்து சாயந்தரம் 4:44 ஆரம்பிக்குது. ரிஷபராசியில் சந்திரன் வந்து சூரியன் மாதிரி செயல்படுறாரு. அப்போ சூரியன் வந்து நமக்கு கடகத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து பொருள் சார்ந்த நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட அதில் சில தடைகளும் ஏற்படும். அதனால் வந்து நமக்கு புது பர்ச்சேஸு, ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஜூலை 30ஆம் தேதி 10:23 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் குருவோடையும் சேர்ந்துடுறாரு. குருவும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறனால குரு சந்திர யோகம். பணபரம் நல்லா இருக்கும். உறவினர் சப்போர்ட் இருக்கும். நல்ல தொழில் பலம் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில், விவசாயம், பயிர் தொழில், நீர்வளத்துறை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். உணவு, உடை, மருந்து சார்ந்த தொழில்கள் பலப்படும். மறுநாள் ஜூலை 31 புதன்கிழமை காலையில் 10:12 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். செவ்வாயும் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி வந்துடுறாரு. அதனால் சந்திரன், குரு, செவ்வாய் எல்லாம் சேர்க்கை பலன் கொடுக்குது. அது ஒரு தனஸ்தானத்தில் கிடைக்கிறது வந்து நல்ல விஷயம். பூமி ஆதாயம், பொருள் ஆதாயம், கட்டடம் மற்றும் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பலம் ஏற்படும். இந்த அளவில் 10 நாட்களுக்கும் பலன்கள் நட்சத்திர ரீதியாக தருகிறது. மேஷ லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு
12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால பாதிப்பு எதுவும் தரமாட்டார். ஆனால் இந்த 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுங்கிறத சூசகமாக தெரிவிக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.